இந்த கௌரவ பிரச்சனை, அதாவது ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை விட தன்னை பார்க்கும் போதே ரொம்ப தரக்குறைவாக பார்த்தாலே அது ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் இதாயிரும். அவ்வளோ பேசுனவங்க இப்போ அவங்களே வந்து உங்களுக்கு நிற்பாங்க. நீ யூ ஆர் த பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க. இப்போ உங்கள் காலம் உங்கள் காலம். அப்போ அப்படியே மாறி இருக்குது. இப்போ வருமான ரீதியாக அதிகரிக்கும், சம்பள உயர்வு வரும், ஏதோ ஒரு வகையில் பணப்பருவம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடன் அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. கடன் கொஞ்சம் இருக்க நிறைய பேர் கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு செலவு கம்மியாக தான் பண்ண முடியும். ஏன்னா சனி பகவான் விடாது, பண்ணாலும் எடுத்துருவாருன்னு வைங்க. இப்போ குடும்பத்துக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த இதுக்கு. சரி, நிறைய பேர் இந்த குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதெல்லாம் இப்போ உங்கள் காலகட்டம். ஃபேமிலி, மனைவி, மக்கள், அவங்க எஜுகேஷன் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் வந்துடும். உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ண முடியாது. அடிப்படை தேவை மட்டும்தான் பார்க்கணும். சரி, இப்படி பண்ணால் நிச்சயமாக டெவலப் ஆகும். இந்த காலகட்டம் மாறின உடனே பெரிய லெவலில் வந்துடுவீங்க. அது மாற்று கருத்தில். ரைட், திருமணத்தை பற்றி பேசணும். திருமணம் இருக்கா இல்லையா? திருமண பலன் வந்தாச்சு. ஏன்னா சனி பகவான் விலகுது, குரு பார்வை வேறு வந்துடும். குரு உச்சம் பெற்று அதிசாரத்தில் வந்து குரு பார்வை வரும்.